எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கோலா மீனில் ஒரு மீன் பொரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான, காரம் அதிகம் இல்லாத ஒரு சுவையான மீன் பொரியல். இந்த மீன் பொரியல் வந்து செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லோரும் உங்கள் பின்னாடியே வருவாங்க. அந்தளவுக்கு ருசியான ஒரு மீன் பொரியல் தான் நம்ம பார்க்க போகலாம் வாங்க. கோலா மீனை அவிச்சு வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, 4 மிளகாய், பச்சை மிளகாய் இடித்து வச்சுக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை, தேங்காயில் பால் எடுத்து வச்சுங்க. 2 ஸ்பூன் பெப்பர், தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெய். கோலா மீனை தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது சுவை அதிகமாகும். இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது சோம்பு கொஞ்சம் சேர்த்து எடுக்கும்பொழுது வாசனை இன்னும் அதிகமாகும். இதை சாப்பிட்ற உங்களோட காதலியோ மனைவியோ மேலே இருக்கிற மேலதிகாரியோ யாராக இருந்தாலும் உங்களை சுற்றி வருவாங்க. இதை எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் வாங்க. சட்டி சூடாயிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தும். அப்படியே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது இந்த சீசன் மீனுங்கனால சீசனில் கிடைக்கும் பொழுது நம்ம வாங்கி விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஏன்னா இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும், மற்ற சீசனில் இது கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நம்ம அந்த இடித்து வச்சுருக்க பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்காதனால இது பச்சை மிளகா காரம் இதுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் இந்த பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் கலந்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இந்த மீனை இதில் இறக்கிடலாம். எல்லாமே அவிச்சு நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். ரொம்ப நேரம்லாம் இது இருக்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் போதும். இதை சீக்கிரமாக இறக்கிடலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இந்த மீன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பெப்பர் தூளை தூவிக்கலாம். பெப்பர் நீங்கள் எந்த அளவுக்கு தூவுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காரமும் உடம்புக்கும் நல்லது. நான் பெப்பர் நிறைய போட்டிருக்கேன். இதை அப்படியே கிளறி வச்சு இறக்கிடலாம். ரொம்ப வாசனையாக சுவையானது ஒரு மீன் பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். ஐயோ, அப்படியே அல்லுது. இந்த சின்ன வெங்காயத்தோட மனம், பெப்பரோட காரம், இந்த கோலா மீனோட வாசனை. பாருங்க இது எப்படி இருக்குண்ணா. செமத்தியாக இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையான கோலா மீன் பொரியல், தேங்காய் பால் போட்டது. இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற நீங்கள்
தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.